அஸ்ஸலாமு அலைக்கும். புகாரி 1378 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், இரு கபர்களை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றபோது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஆனால் மிக பெரும் பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. ஒருவர் கோல் சொல்லி திரிந்தவர், மற்றவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளாதவர் என கூறிவிட்டு ஈரமான ஒரு மட்டையை இரண்டாக பிளந்து இரண்டு கபர்களிலும் ஒவ்வொன்றாக நட்டார்கள். இவ்விரண்டின் ஈரம் காய்ந்தவரை இவர்களின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என கூறினார்கள். இதன் அடிப்படையில் வச்சு நம்ம உறவினர்களோட கபரில் நம்ம ஈரமாக மட்டைகளோ இல்லை தண்ணீரோ ஊற்றலாமா? அதன் அடிப்படையில் செய்யலாமா? சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கபரில் ஒரு சின்ன செடியையோ மரத்தையோ நாம் நடலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வாறு செய்திருக்கிறார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. புகாரில் உள்ள அந்த ஹதீஸை சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா அப்படி செய்திருக்கிறார்கள் பொழுது நாம் ஒரு ஜனாசாவில் பங்கெடுக்கிறோம், நம்ம உறவினராக இருக்கிறாங்க, அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு செடியை கொண்டு அந்த இடத்துல நடலாமா, ஒரு சின்ன மரத்தை அதில் நடலாமா அப்படிங்கிறதான் கேள்வி. நாம் அப்படி நடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஃபஸ்ட் அதை விளங்கிடணும். நாம் அவ்வாறு செடியையோ ஒரு மரத்தையோ நடக்கூடாது. அது ஏன் ரசூல்லா நட்டாங்க, நம்ம ஏன் நடக்கூடாது? ரசூல்லா தான் நமக்கு முன்மாதிரி, ரசூல்லாவை தானே நம்ம பின்பற்றணும். ரசூல்லா ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் அதையே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும். இப்போ ரசூல்லா அதை செய்த முழுமையான தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூல்லா செய்தார்கள் என்பது உண்மை. அது எதன் அடிப்படையில் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அந்த செய்தியினுடைய முழு தன்மையை பொறுத்து தான் நாம் அந்த செயலை பின்பற்ற வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் செய்த அனைத்தையும் நம்மால் செய்துவிட முடியாது. ரசூல்லா நமக்கு முன்மாதிரி, ரசூல்லா தான் நமக்கு மார்க்க சட்டங்களை சொல்றாங்க. சில இடங்களில் ரசூல்லாவே குறிப்பிட்ட சில வாசகத்தை கொண்டு இது எனக்குரியது உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி புரிய வச்சிருவாங்க. அந்த வாசகத்தின் மூலமா நமக்கு அது விளங்கும். ஒன்று நேரடியாக விளங்கும், அல்லது கூடுதலான சில வாசகங்களின் மூலம் விளங்கும். இப்போ உதாரணமாக இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரர் சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சஹாபாக்களோடு சேர்ந்து போகும்போது ரெண்டு கபரை கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹுமா லயு அஸ்தபானி, இந்த ரெண்டு பேருமே வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒமா யு அஸ்தபானி ஃபி கபீர், ரெண்டு பேரும் பெரிய பாவங்களுக்காகலாம் வேதனை செய்யப்படலை. ஒருவர் ஃபகான யஸ்ஆ பின் நமீமா, கோல் மூட்டுவார், அதிகமாக கோல் மூட்டுவார், அதனால் அவர் வேதனை செய்யப்படுகிறார். அம்மல் ஆஹர் ஃபகான லா யஸ்தன்ஸிஹு மின் பௌலிஹி, மற்றொருவர் சிறுநீர் கழிப்பதில் தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார். வேற அறிவிப்பில் தெளிவாக வருது, சரியா கழுவ மாட்டார்னு ஒரு அறிவிப்பிலையும் மறைத்து கொள்ள மாட்டார்னு ஒரு அறிவிப்பிலையும் வருது. சிறுநீர் கழிப்பதில் தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார், ஆதலால் அவங்க வேதனை செய்யப்படுறாங்க. ஒருத்தர் கோல் மூட்டினாரு, இன்னொருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார், அதனால வேதனை செய்யப்படுறாங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சும்மா அகத ஊதன், ஒரு குச்சியை எடுத்தார்கள். ஃபகஸ்ஸரஹு பிஇஸ்னைன், அதை இரண்டாக உடைத்தார்கள். சும்ம கரச குல்ல வாஹிதின் மின்ஹுமா அலா கபரின், ரெண்டுல ஒன்று ஒவ்வொரு கபர்லையும் ஒன்று ஒன்று என்று வைத்தார்கள். சும்ம கால பிறகு சொன்னார்கள், அல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமல் அஸாபு மாலம் யஈஸா, இது காய்ந்து விடும் வரை, இது காயும் வரை அவர்களுக்கு வேதனை குறையலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல முதல் விஷயம் என்னன்னா, அந்த ரெண்டு கபரு வேதனை செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த குச்சியை வச்சதனுடைய நோக்கம் என்ன? ரெண்டு கபரும் வேதனை செய்யப்படுது, அந்த வேதனை குறையணும் என்ற ஆதரவு வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. வேதனை செய்யப்படுதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருது, இறை செய்தி அருளப்படுது. அவங்களுக்கு கபூர்ல உள்ள நடக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ்வும் கண் கொண்டுலாம் பார்க்க இயலாது, ஆனால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தா தெரியும். அப்போ கபூர்ல என்ன நடக்குதுங்கிறத அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுக்குறான். இந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்க, என்ன காரணத்துக்காக வேதனை செய்யப்படுகிறார் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒருத்தர் கோல் மூட்டினார் அதனால வேதனை, இன்னொருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார் அதனால் வேதனை, இப்படின்னு வேதனை செய்யப்படுவது சொல்லப்பட்டுச்சு. சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஒரு குச்சியை வச்சு இது காயும் வரை வேதனை குறையும் என்று நான் நம்புகிறேன், ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சட்டம். நாம ஒரு கபூர்ல போய் குச்சியை வைக்கிறதா இருந்தா அந்த கபூர் வேதனை செய்யப்படும்ங்கிறது நமக்கு தெரியுமா? அந்த கபருடைய நிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது நமக்கு எந்த விதத்திலையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுறது இல்லை. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் குச்சியை வைக்கிறதும் நம்ம குச்சியை வைக்கிறதும் ஒண்ணா? ரசூலுல்லாஹ் குச்சியை வச்சுட்டு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லியிருப்பான், சொன்ன அடிப்பில் நபிகள் நாயகம் சொல்றாங்க இது காயும் வரை அவர்களுக்கு வேதனை செய்யப்படுவது குறையும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஈரமான குச்சியை வச்சா அது காயிற வரையிலையும் வேதனை செய்யறது குறையுமா? குறையறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? அப்படி நமக்கு கிடையாது. இது ரசூலுங்கிற அடிப்படையில் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதும் அவங்க நபிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு. குச்சியை வைப்பதும் நபிங்கிற அடிப்படையில்,
காயுமறை வேதனை குறையும் என்பதும் நபிங்கிற அடிப்பில் சொல்லப்படுது. நமக்கு அது எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அவங்க வேதனை செய்யப்படுறாங்களா இல்லையாங்கிறதும் தெரியாது. நமக்கு குச்சியை வைக்கும்படி அல்லாஹ் உத்தரவும் போடலை, நபியும் சொல்லலை. அது போக நம்ம குச்சியை வைக்கிறதுனால அவங்களுக்கு வேதனை குறையுங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கான்னு அதுவும் உத்தரவாதம் இல்லை. அப்போ நாம் இதை செய்யக்கூடாது. இப்போ இன்னொன்று பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியில் ஒரு அம்மா ரொம்ப அதிகமாக அந்த பள்ளிவாசலையே நேரத்தை செலவு பண்ணுவாங்க. பள்ளிவாசலை கூட்டி பெருக்குவாங்க, பள்ளிவாசலை தூய்மை பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த அம்மாவை காணாம எங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு மூத்தா போயிட்டாங்க, நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அஃபலா ஆதன் துமுனி, இந்த சொல்ல மாட்டீங்களா? அந்த அம்மா மூத்தா போன செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு திடீர்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு தான் சொல்கிறாங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்களா, எங்கே அவங்க கபரை எங்கே அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. கபரை காட்டுங்க அப்படின்னு கேட்டு அந்த அம்மாவை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அந்த கபர் காட்டப்பட்டுச்சு. காட்டப்பட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கபூரில் நின்று தொழுதாங்க. கபூரில் நின்று அல்லாஹ்வின் தூதர் தொழுதார்கள். தொழுது விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், என் துவாவின் மூலம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு அருளை வைத்திருக்கிறான். உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் நான் இருக்கும் வரை துவா செய்யணும்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்கிறான். அப்போ என் துவாவின் மூலம் இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வைத்திருக்கிறான், அதனால தான் இப்போ நான் தொழுகை நடத்தினேங்கிறாங்க. அப்போ இது நபிங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறது. இப்போ நாம் போய் திடீர்னு ஒரு ஆள் அவர் எங்கே மூத்தா போயிட்டாரு, என்னங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டு நேராக ஒரு கபூரில் போய் நின்று நம்ம தொழ முடியுமா? நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன்? கபூரில் நின்று தொழுகணுங்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை, நபிக்கு ரைட்ஸ் உண்டு. ரசூலுல்லாஹ் தொழுதனுடைய சட்டம் நோக்கமே என்ன நோக்கம்? துவா செய்யணும்னு அல்லாஹ் உத்தரவு விட்டான். ஒரு சல்லி அலைஹிம் குர்ஆன்ல இருக்கு, நபியே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இன்ன சலாத்தக்க சக்கன் உள்ளகும், நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியது, அமைதியை தரக்கூடியது. அப்போ நாம் நம்ம துவா செய்யணும், நம்முடைய துவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது அல்லாஹ் உத்தரவாதம் தரல. அதனால் நமக்கு நபி செய்யக்கூடிய இந்த செயல் நம்மளை கட்டுப்படுத்தாது, அது நபிங்கிற அடிப்படையில் செஞ்சது. அதே மாதிரி தான் இந்த இறந்தவங்களுடைய கபூரில் அந்த சின்ன செடியை நட்டு வைப்பதும் இந்த அம்சத்தில் உள்ளது. அது நபிக்குரிய செயல், நாம் அதை செய்ய முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்